4 வெங்காயம் இருந்தால் போதும். இந்த தொக்கு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்குன்னு சூப்பராக இருக்கும். 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இது நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கிங்க. இப்போ அதே கடையில் எண்ணெய் விட்டு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. வதங்கி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதெல்லாம் 50 கிராம் புளி சேர்த்திக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்திக்கிங்க. புளியை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி ஆற வச்சு சாரில் மாற்றி 2 முழு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிங்க. நான் 4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தூள் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிங்க. இப்போ நம்ம அரைச்ச வெந்தய பொடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த துக்கு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 7 நிமிஷம் ஆகும். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காய துக்கு ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் செம்மையா